ரவி வணக்கம். இந்த டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக திமுகவினுடைய பொய்களை நாடகங்களை வெட்ட வெளிச்சமாக்கி இருப்பதாக மத்திய அரசு வெளியிடக்கூடிய அறிக்கையின் மூலமாக தெரிய வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் 3/10/2023 அன்று திமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் மாறாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் விடும் உரிமை மாநில அரசுக்கு வழங்க வேண்டும் என கோரியுள்ளதை மத்திய அரசு அம்பலப்படுத்தியிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பிப்ரவரி மாதம் மத்திய அரசுக்கு நாயக்கர்பட்டி சுரங்கத்திற்கான நில தரவுகளை அனுப்பிய திமுக அரசு ஏலம் நடத்த எந்தவித எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை எனவும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2024 பிப்ரவரியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் தொடங்கியது முதல் 7/11/2024 அன்று ஏலம் முடிவு அறிவிக்கும் வரை மாநில அரசிடமிருந்து எந்தவித எதிர்ப்பும் வரவில்லை என்று மீண்டும் ஒருமுறை மத்திய அரசு கூறியிருப்பதையும் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு இடைப்பட்ட 10 மாதங்களில் ஒருமுறை கூட எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இதைதான் சட்டமன்றத்திலும் ஊடகங்கள் வாயிலாக தொடர்ந்து நான் சுட்டிக்காட்டி 10 மாதங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், அரசாங்கம் தானே நடத்துறீங்க என்று திமுக அரசு நோக்கி கேள்வி கேட்டதை எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இதுவரை எந்த பதிலையும் சொல்லாமல் சட்டமன்றத்தில் வெறுமனே தேவையற்ற பேச்சுகளையும் பேசி அமைச்சர் பதற்றத்தில் பேசியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடைமாற்ற அரசியல் மட்டுமே செய்து வந்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தூங்குபவர்கள் எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவர்கள் எழுப்ப முடியாது என்றும் உண்மை மீண்டும் அம்பலப்பட்டு இருக்கிறது. மேலூர் மக்களுக்கு திமுக அரசு இழைத்துள்ள இந்த மாபெரும் துரோகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்.